ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்எம் கேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் பள்ளியூர் உங்கள் ஊருக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் பிரியாணி போட்டு சாப்பிட்டோம். இப்போ அந்த பிரியாணி போட்டது என்னென்ன பண்ணோன்னா வீடியோ பார்க்கலாம். 65க்கான மசாலாலாம் போட்டு பரட்டிட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது காமிக்கிறேன். 65லாம் இது போட்டோம். கார்ன்ஃப்ளவர் மாவு, 65 மசாலா, வெங்காயம்லாம் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெறும் சிக்கன் எப்படி இருந்துச்சுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரைச்சி வச்சுப்போம். இது வந்து இப்போ இது கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ அந்த சிக்கன் 65க்கான இதெல்லாம் நல்லா பறிச்சிட்டோம். இது வந்து தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 மசாலாவில் இது ஒரு ஃபோட்டோ. இப்போ இது தேங்காவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மிளகாவை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச தக்காளியை வதக்கின வெங்காயத்தோடு போடுவாங்க. அடுத்து அரைச்ச மிளகாவையும் போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா கலக்கிடுங்க. இப்போ அது கலக்கணுன்னா இப்படி தான் இருக்கும், நல்லா கொதிக்கும். இப்போ அதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் சாதம் போட்டுக்கலாம். சாதம் போட்டு கிண்டோன்னா இப்படி இருக்கும்ல, தண்ணி ஊற்றிக்கணும். 65 போட்டு ஃப்ரை பண்ணுறது. இப்போ அதுக்கு தம்மா ஆகட்டும்னு மேலே இதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த கறி இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் இருக்கணும் அதில். இது 65. இப்போ பாருங்கள், பிரியாணி 65 ரெடி. சாப்பிட்டு போகிறோம். இப்படி தான் சாப்பிட்டு போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி செய்யுங்க.